யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்களின் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமான அமைப்பும் அல்ல. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் மிஷனரி தரிசனம் கொடுத்து நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 6,87,000 கிராமங்களில் 4 லட்சம் கிராமங்களிலே சபைகள் இல்லை. சபைகள் இல்லாத இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிற பணிகளிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பரலோகம் செல்வதற்கான வழி, வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக சொல்லி வருகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். பக்தி என்கிற போர்வையில் நம்முடைய தேசத்தில் நடக்கிற அட்டகாசங்கள் ஏராளம். கடந்த காலத்தில் ஒரு ஆய்வறிக்கையிலே நான் வாசித்தேன், ஏறத்தாழ 30,000 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை சிலர் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக பலியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் இப்படி மந்திரவாதிகள் சிலர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு மூட நம்பிக்கைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் எல்லா மார்க்கங்களிலேயும் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம், மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாத்திரமே ஒரு மாற்று வழியை கொண்டு வர முடியும். அதோடு கூட தரமான கல்வியை பெற முடியும். ஆவிக்குரிய கண்களை வேத வசனங்களை கொண்டு திறக்கிற நாம் அவருடைய உலக பிரகாரமான கண்களையும் கல்வி அறியின் மூலம் திறக்கும்போது மாத்திரம்தான் சிறந்த வாழ்வு அவர்கள் வாழ முடியும். ஆகவே நம்முடைய தேசத்தவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக எழும்பி வாருங்கள். கடந்த நாளில் சத்தீஸ்கர் போயிருக்கும்போது ரியான் என்ற ஒரு இளைஞனை சந்தித்தேன். அந்த தம்பி குடை ரிப்பேர் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கலாம். அவனுடைய முதலாளி அவனுக்கு தினமும் 10 ரூபாய் கூலி கொடுக்கிறார்கள். அவனிடத்துல, தம்பி நீ வேலைக்கு போறதுக்கு விருப்பப்படுறியா, படிக்கிற பிரியப்படுறானே சொன்னா, அங்கிள் நான் இந்த 10 ரூபாய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாதான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. அப்பா உடல்நலம் இல்லாமல் முடங்கி வீட்டில் கிடக்காங்க, அம்மாவாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் ஒருவன் தான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி, நீ படிக்கிறதுக்கு வாரியான்னு சொல்லி கேட்டா, அங்கிள் எனக்கு உதவி செய்தீங்கன்னா நிச்சயம் நான் படிக்க வரேன், எனக்கு ரொம்ப ஆசை என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களை, இப்படி தேவை நிறைந்த இளம் சிறுவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்னும் பெண் குழந்தைகள் எடுத்துக்கொள்வோம் என்றால் 10 வயது 12 வயதில் குழந்தைகளை திருமணம் செய்து இருக்கிறார்கள். அருமையானவர்களை, சத்தீஸ்கர் இன்னும் சண்டிகர் பார்டரில் முபாரக்பூர்ங்கிற ஒரு வில்லேஜில் சுமார் 300 குடும்பம் பிச்சை எடுக்கிற தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்கும் பிட்வாக்கி அடைக்கிறதுக்கும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதற்கும் ஊக்கம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சென்று நற்செய்தியை சொல்லும்போது அந்த குழந்தைகள் அன்போடு கூட வருகிறார்கள். ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம கூட உட்காந்துருப்பாங்க. சாக்லேட் வாங்கிட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அருமையானவர்களே, இந்த குழந்தைகளுக்கு சரியான மாற்று வழி என்றால் இவர்களுக்கு ஒரு பகல் நேர பராமரிப்பு உடனே தேவை என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அதை ஆரம்பிக்க இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, SMPM நாங்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை வைத்து ஊழியங்களை திட்டமிடுவது கிடையாது. எங்களுடைய தரிசனம் தேவனுக்கு முன்பாக வைக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவைகளை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், இந்த குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் முன் வருகிறார்களோ இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட நற்செய்தி அறிவிக்கிற மிஷினரிமார்களுக்கும் மாதந்தோறும் நாங்கள் ஒரு 3000 ரூபா கொடுத்து ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்லி பொறுப்பு எடுக்கும்போது தான் ஒரு மிஷினரியை உள்ளே எடுக்கிறோம். மற்றபடி தரிசனத்தை முன்னால் வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எழும்பி வாருங்கள். இதுவரையிலேயும் சுமார் 2450 கிராமங்களில் நான் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். 14 இடங்களில் ஆலய கட்டுமான பணி முடிந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 2 ஆலயங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 8 இடங்களில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னும் 37 இடங்களில் வேலை ஆரம்பிக்க வேண்டும். ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல மாநிலங்களில் கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தால் ஆராதனை நடத்திக்குங்க. கிறிஸ்தவ தேவாலயம் இல்லைன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே அங்கே நீங்கள் ஆராதனை நடத்துறீங்கன்னு சொல்லி தடுக்கிறார்கள். அருமையானவர்கள், லோக்கல் பஞ்சாயத்து பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் ஆராதனை நடத்த முடியவில்லை. ஆகவே ஆலயம் கட்ட வேண்டியது ரொம்ப அவசிய தேவை. முன்வாருங்கள். ஒரு 6 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் ஒரு கிராமத்தில் உற்சாகமாக தேவனை ஆராதிப்பார்கள். உங்கள் வசதிப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
நாம் அனுப்பியிருக்கிற மிஷினரிகள் மூலம் ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்கிறார். கிராமங்கள் தோறும் மாற்றங்களை உண்டாக்குகிறார். கடந்த நாளில் கர்நாடக மாநிலத்தில் டிஹாலிங்கிற கிராமத்தில் 10 ஆண்டாக சுனிதா என்கிற ஒரு மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அருமையானவர்களே, அந்த மகளிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நீ இயேசுவை நோக்கிப்பார், அவர் மாத்திரம்தான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் சொல்லி, அந்த வீட்டில் நீ குழந்தை இல்லைன்னா நீ ஒரு மொட்டை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அந்த கணவருக்கு வேற திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மகள் 3 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிற அங்கே தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்த அங்கே சானியாபாய், இவர் ஒரு மந்திரவாத தொழில் செய்து கொண்டிருந்தவர். திடீரென்று சொல்லி பேரலைஸில் பாதிக்கப்பட்டு 2 கைகள் கால்கள் செயலிழந்தவராக கடந்தார். கடைசியாக அவருக்கு பல முறை சத்தியத்தை சொல்லியிருக்கிறார்கள், என்றாலும் ஏற்றுக்கொள்ளாதவர். இப்போ இந்த முடக்கு நோயில் அவரே என்ன சொல்கிறாரு, என்னை இயேசு கட்டாயம் தொட்டு என்னை குணமாக்குவார் என்று சொல்லி. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இப்படி நம்பிக்கையோடு வாஞ்சையோடு கூட இருக்கிற மந்திரவாதிகளுக்கும் நாம் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆகவே ஜெபியுங்கள், எழும்பி வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகாராஷ்டிராவில் ஆதிவாசி குழந்தைகளுக்கான விடுதி கட்டுமான பணிக்கு போர்வெல் போட்டுவிட்டோம். இந்த வாரத்தில் வேலை ஆரம்பிக்க இருக்கிறோம். எங்கள் கையில் கையளவு மேகம் கூட கிடையாது, என்றாலும் விசுவாசத்தோடு வேலை ஆரம்பிக்கிறோம். ஜெபிச்சுக்கிடுங்க. 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அதில் பௌரா என்ற ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்க தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய அன்போடு கூட கேட்கிறோம். இந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரிக்கிறதற்காக எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886730000169. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550, 9043867550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட பாவ மன்னிப்பு என்பதை குறித்து சில வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மோட்ச பிரயாணம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம், ஜான் பன்னியன் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்து எழுதின ஒரு புஸ்தகம். அதில் கிறிஸ்டியான் என்ற ஒருவர் ஒரு பாவ சுமை சுமந்து யாராவது விடுவீங்களேன்னு சொல்லி நடையாக நடப்பார். பார்த்துக்குங்க, ஒவ்வொருத்தரும் பல வழிகளை சொல்லுவாங்க, எல்லா வழிகளையும் ஃபாலோ பண்ணி பார்ப்பாரு, அவருக்கு விடுதலையே கிடைக்காது. கடைசியாக இந்த ரூட்டில் போ, அந்த கேளிக்கைக்கு போன்னு சொல்லுவாங்க, எங்கேயுமே விடுதலை கிடைக்காது. ஒரே ஒரு நபர் மட்டும் சொல்வார், கல்வாரி சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார் என்று சொல்லி. அருமையானவர்களே, கிறிஸ்டியான் சிலுவை நோக்கி பார்ப்பாரு. அந்த பாவ சுமையை இயேசு கிறிஸ்து தூக்கி தூர போட்டுட்டு அவரை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அருமையானவர்களே, இந்த நிகழ்வை எதற்காக சொல்கிறேன்னா, பாவ சுமை ஒவ்வொரு மனுஷனையும் அழித்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எபிரேயர் 10வது அதிகாரம் 17 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் இனி நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. என் அருமையானவர்களே, பலவிதமான நோய்கள், பலவிதமான ஜாதக கோளாறுகள், பலவிதமான போராட்டங்களுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா சாபங்கள், இல்லையென்றால் முன்னோர்கள் செய்த ஏராளமான துரோகங்கள் காரணங்கள் சந்ததிகளை தொடர்கிறது. எப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்க இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சந்ததிகளின் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்தால் சாபக்கேடானவைகளை மாற்றுகிற ஆண்டவர். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒருவன் பக்கவாதத்தினால பாடுபட்டு அவனுக்கு படுக்கையா கிடக்கிறான். அவனுக்கு விடுதலையே கிடையாது. கடைசி அவனுடைய நண்பர்கள் இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு உள்வெளியே போறதுக்கு அவ்வளவு கூட்டம் போக முடியாகவே மேல்கூரையை திறந்து அதன் வழியா கீழே இறக்குனாங்க எழுதியிருக்கு. கீழே இறக்குற உடனே இயேசு அந்த முடக்கப்பட்ட மனுஷனை பார்க்குறாரு. மேலே 4 பேர் அந்த கயிறை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற பார்க்குறாரு. அவருடைய விசுவாசத்தையும் பார்க்கிறார், இந்த மகனை பார்க்கிறார். மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கட்டுகள்,
எல்லா உடைவுகளும் மாற்றப்பட்டு ஒரு விடுதலை பெற்ற மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். அந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிற வார்த்தை சொன்ன உடனேயே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் ஊழியம் செய்கிற ஒரு கிராமத்தில் இந்த கிராமத்துக்குள்ள மாற்று மார்க்கத்தார் யாரும் நுழையக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமத்து வாசலில் ஒரு போர்டு வச்சுட்டாங்க. ஆகவே அந்த கிராமத்துக்குள்ள நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நாங்கள் போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமைகளில் அருமையானவர்களே, அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் விபிஎஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த விபிஎஸ்க்கு அந்த வீட்டில் உள்ள 2 பிள்ளைங்க 10th +2 பிள்ளைங்க அந்த விபிஎஸ்க்கு வந்தாங்க, பங்கு பெற்றாங்க. முடிவு நாளில் உங்களுக்கு வேணும்னா பைபிள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி 2 பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் அதை தினம் படிச்சிருக்காங்க. அவங்க அப்பா 18 வருஷம் மலைக்கு போனவர். அருமையானவர்கள், அந்த ஊரில் விழா நடக்கும்போது அப்படியே ஓடி வந்து பன்றி ரத்தத்தை அப்படியே கடித்து குடிக்கிறவர். ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷன் பேரலைஸில் கை கால் செயலிழந்து இருக்கிறாரு. பல இடங்களுக்கு போய் செயலிழந்த நிலையில் அந்த மூத்த பிள்ளை சொன்னால, அப்பா உங்களை எழுந்து நடக்க பண்ணுறதுக்கு இயேசு அப்பாவால் மாத்திரம் தான் முடியும். எப்படிமா நீ சொல்கிற? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இந்த பைபிளில் எழுதியிருக்கு, நான் அதை விசுவாசிக்கிறேன். உடனே மார்க் 2வது அதிகாரத்தை அவங்க அப்பாவுக்கு எழுந்து வாசிக்கணுன்னு அவங்க அப்பா சொன்னார், அம்மா நீ வாசிக்கும் போது என் உடல்ல ஏதோ நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பைபிள் உனக்கு கொடுத்தாங்கல்ல, அவங்கள உன்னையால இங்கே வர வைக்க முடியுமான்னு சொல்லி உடனே அங்கே இருந்து நம்முடைய ஊழியரை கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஊழியர் போயிடுறாரு. இரவு வழக்கமாக அவருக்கு பாத்ரூம் போனோன்னா பிள்ளைகளை கூடுவார். அன்னைக்கு பாத்ரூம் போகிறக்கா எழுந்திருக்கும் போது அவராகவே காலத்துக்கு கீழே வைக்கிறாரு, எழும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா இயேசு என்னை தொட்டு விட்டாருன்னு சொல்லி கதற ஆரம்பித்து அந்த பிள்ளைகள்லாம் ஓடி வந்து இன்றைக்கு அந்த கிராமத்தில் 18 பேர் கொண்ட ஒரு சபை மாற்று மார்க்கத்தார் நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களாகவே இயேசுவின் மார்க்கத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்பட்டால் முழு சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மாத்திரமல்ல, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளாக வந்துவிடுகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, சங்கீதம் 32 முதல் 2 வசனத்தில் எழுதியிருக்கிறது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் எவனுடைய மீறுதல்கள் மூடப்பட்டதும் அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கபடமில்லாமல் அவர் இருக்கிறானோ அவன் பாக்கியவான். பாக்கியவன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிறைவாக இருக்கணும். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், விடுதலையோடு இருக்கணும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக தந்தையே, இன்றைக்கு உடைந்த நிலைமைகளில் யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவே ஆண்டவரே, அன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அந்த பிறவி முரடன ஆண்டவரே முடக்கப்பட்ட அந்த மனிதனை உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீரே, எழுந்து நடந்தான் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் நீர் இடைவிடும், ஒரு சமாதானம் தாரும், மெய்யான வழியை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவி செய்யும், அவருடைய நம்பிக்கையை புதுப்பியும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கையினால நிரப்பும். அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்ன நடத்தல் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?